ப்ளீடிங் டியூரிங் ப்ரெக்னன்சி. இது முதல் 3 மாதத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கும், பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் இருக்கலாம், சான்சஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ் அதிகம்னு நாங்கள் சொல்கிறது உண்டு. பட் ஆனால் ப்ளீடிங் இருக்கும் போது ஸ்கேன் பண்ணி பார்த்து பேபியோட ஹார்ட் பீட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலே தட் மீன்ஸ் we are almost safe. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஸ்கேனில் வேறு என்ன பார்ப்போம், சப் கொரியானிக் ப்ளீட் இல்லைனா சப் கொரியானிக் ஹெமரேஜ்னு ஒன்று சொல்லுவோம். ஹெமரேஜும் ப்ளீடிங்கும் ஒன்று தான். டாக்டர் எல்லா இடத்துலையும் சப்கொரியானிக் ப்ளீடை பற்றி பேசியிருக்காங்க, ஆனால் ரெட்ரோபிளாசன்ட் ப்ளீடை பற்றி யாருமே பேசவே இல்லைன்றது அதுக்காக தான் முக்கியமான இந்த வீடியோ பதிப்பு. இந்த ரெட்ரோபிளாசன்டல் ப்ளீடுன்றது நம்மளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நஞ்சுக்கொடி பிரியணும். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு நஞ்சுக்கொடி பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா குழந்தைக்கு போகிற நம்மளுக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகாது, ஆக்சிஜன் சரியாக போகாது. நம்ம எப்போ ரொம்ப பயப்படுவோம்னா இந்த ப்ரெக்னன்சி கரு பை இருக்குல்ல, அந்த சாக்கோட சைஸை விட இந்த ப்ளீடோட சைஸ்